ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா என்னோடய ப்ளேஸில் இருக்குது. நான் வந்து சென்னையில் இருக்கேன், வடபழனியில் இருக்கேன். இது வந்து வடபழனி ரொம்ப ஃபேமஸான விஜயா ஃபோரம் மால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று இருக்கும். ஸோ அதில் இருக்க ஒரு பார்க்கு தான் இது. இந்த பார்க்கில் மார்னிங் ஈவினிங் வந்து வாக்கிங்லாம் போகலாம். ஆனால் நான் வந்து யாருமே இல்லாத நேரத்தில் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ யாரும் வரமாட்டாங்க. ஆனால் இந்த பார்க் பாருங்களேன், மற்ற பார்க்கை விட இங்கே வந்து ரொம்ப அமைதியாக காமாக இருக்கும். ஸோ வந்து அழகழகான செடிகள், வகை வகையான பூக்கள் எல்லாமே அழகாக பச்சை பசேல்னு ரொம்ப கண்ணுக்கே குளிர்ச்சியாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை வந்து வாங்க, நீங்கள் வந்து பாருங்கள். பார்க்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வாக்கிங் போகலாம். ரொம்ப வாக்கிங் போகிறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து ஈவினிங்கில் வந்து இங்கே விளையாடுவாங்க. அதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. ஸோ வாக் போகிறதுக்கும் தனி இடம் இருக்குது, விளையாடுறதுக்கும் தனி இடம் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பச்சை பசேல் இருக்குது. வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு நேற்று வந்து லைட்டாக மழை தூரிச்சு, ஒரு 2 days முன்னாடி. அப்போ தான் நான் போனேன். அப்போ போக சொல்ல இங்கே ஒரு அமைதியாக காமாக அப்படியே ஒரு அமைதியான ஒரு இடமா இருந்துச்சு. ஸோ செடிங்கள்லாம் அப்படியே வந்து அந்த மழை துளியில் அப்படியே சூப்பராக அப்படியே அழகாக அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ ரொம்ப நல்ல இடம். இங்கே வந்து ரீல்ஸ் எடுக்க அனுமதி இருக்கான்னு தெரியாது. பட் அதையும் நான் ஒரு நாள் வந்து பண்ண போகிறேன். இங்கேருந்து என்னோடய வீடு வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 10 minutes 12 minutes வாக்கபிள் தான் வீடு வந்து. ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இருந்தது, இந்த மாதிரி ஒரு லாங் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி போடுறது, என்ன போடுறதுன்னு தெரியல. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை. ஸோ அடுத்தடுத்து நான் வந்து சில ஷாப்பிங் மால், சில பிளேசஸ், நாங்கள் போகிற டூர் போகிற ஏரியா, ஸோ இப்படி எல்லாமே வந்து நான் வீடியோவில் உங்களுக்கு போடுறதா இருக்கேன். ஸோ அதே மாதிரி அதுக்கு ஒரு தனி சேனல் வந்து இது பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி லாங் வீடியோ அண்ட் வந்து குக்கிங் வீடியோ, ஸோ எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் வேறு ஒரு சேனலில் நான் வந்து டெடிகேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூக்கள்லாம், நிறைய பூக்கள் இருக்கும் இங்கே. பூக்கள் பேர்லாம் எனக்கு தெரியாது, பட் ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாமே இன்னும் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து தோட்டத்தில் பார்க்குற மாதிரியே இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. பட் டைமிங் உண்டு. காலையில் ஒரு 5 o'clock to ஒரு 11 o'clock வரைக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4 o'clock to 8 o'clock வரைக்கும் இருக்கும் பார்க்கு. ரொம்ப அழகாக இருக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஸோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ போடுறது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி பாட்டெல்லாம் நல்ல நல்ல பாட்டாக கேட்குறீங்க. 70sலேருந்து 2K வரைக்கும் நீங்கள் என்கிட்ட பாட்டு கேளுங்க, கண்டிப்பாக நான் பாடுறேன். பாட்டு தெரியுனாலும் அடுத்த நாள் கற்றுட்டு வந்தாவது நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த செடியெல்லாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகான பூக்கள், ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும். நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது இங்கே. பூக்கள்ன்றாலே வந்து பார்க்குறதுக்கு மட்டும்தான். அதை கிள்ளி அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது, ஏன்னா அது பாவம். இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் இதோ இப்போது வந்து இது வந்து ஃப்ளவர் இருக்கிற ஏரியா.
ஸோ அப்படியே வந்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு அப்படியே சுற்றி வரலாம். வந்துட்டு அழகான பூக்கள்லாம் இருக்கும் பாருங்கள், சான்ஸே கிடையாது. ஃப்ளவர்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் சென்னையில் அதிசயமாக இருக்குல்ல. நீங்களாம் வந்து ஊட்டி, கொடைக்கானல் அப்படி தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் சில இடங்களில் நல்லா பராமரிப்போடு நல்லா வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். ரெட்டு, பிங்க்கு, எல்லோ, எவ்வளோ கலர் பாருங்கள், சூப்பரான ஃப்ளவர். நானும் ரொம்ப நேரமாக சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன். ஆனால் வீடியோ, அந்த லாங் வீடியோ போடணும் இல்லையா. ஸோ எனக்கு பூக்கள் பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி, இதுக்கு இடையில போயிட்டு உள்ளே போய் டான்ஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரீல்ஸ் போடணுன்ட்டு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குல்ல. பிங்க் ரோஸ், ரெட் ரோஸ், பிங்க் ரோஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். இந்த ஏரியா கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கிற ஏரியா பேக் சைடில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் தான் வந்து கொஞ்சம் விளையாடுற இடம், நார்மலான செடி கொடிங்கள்லாம் இருக்கும். ஆமாம், இங்கே பாருங்கள், இது கூட அழகாக இருக்கும். அது அப்படியே சுற்றி நல்லா வாக்கிங் வர ஏரியா இதெல்லாம் வந்துட்டு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் சுற்றி நம்ம வாக்கிங் போகிறச்ச அழகாக இருக்கும். நம்ம மேலேருந்து அப்படியே இந்த ஒரு சினிமாவில் பார்க்குற மாதிரி நம்மளை டச் பண்ணி போகிற மாதிரி அழகாக ஒரு பாட்டு மூமெண்ட்டோட போட்டால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது என்னோடய வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 10 minutes வாக்கபிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இங்கே வாக்கிங் பண்ணலாம். நிறைய சில்ட்ரன்ஸ்லாம் வந்து விளையாடுவாங்க. அந்த இடமும் தனியாக இருக்குது. ஆனால் எல்லாமே வரும். அந்த இதை திரை போட்டு வச்சுருக்காங்க. அந்த பக்கம் ரோட் சைடு இருக்குல்ல, வண்டியெல்லாம் போகும். எவ்வளோ அழகான பாருங்கள், மரங்களில் எவ்வளோ அழகாக பூச்செடிகள் பூத்து குலுங்குது பாருங்கள். அது பிங்கிஷ் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும், அழகாக இருக்கும். நீங்கள் சென்னை வந்தால் கண்டிப்பாக வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். அதான் சொல்லிட்டேனே நான் தான். வடபழனி, நீங்கள் சென்னை வந்துட்டு வடபழனி வந்துட்டிங்கனாவே அங்கே விஜயா ஃபோரம் மால் சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், நல்லாயிருக்கும் பிளேசஸ்லாம். இது ஒரு சின்ன ஸ்மால் வீடியோ தான். பட் நான் உங்களுக்கு ஒரு நாள் செம்மொழி பூங்கா போயிட்டு உங்களுக்கு நான் எடுத்து வீடியோ அனுப்புகிறேன். அது இதை விட ரொம்ப பெரிய லாங்கு பார்க்கு, அதில் இல்லாத எல்லாமே இருக்கும். ஆனால் அதை விட அங்கே நான் அவ்வளோ பார்த்ததில்லை. பட்டு நான் போனதில்லை, சொல்லியிருக்காங்க. பட் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு. பட் அங்கெல்லாம் ஷூட் பண்ண அலோவுடான்னு தெரியாது எனக்கு. பண்ணலான்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆனால் இனிமேல் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸாக கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேண்டும். அதனால் நான் என்றைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன். நம்மலாம் சேர்ந்து ஒரு நாள் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணலாம். அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து கண்டிப்பாக அமையும். நம்ம என்னோட இன்னிசை ப்ரோக்ராமாக இருக்குது, ஆர்கெஸ்ட்ரா. ஸோ ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த இன்னிசை மலையில் நினைய வச்சு அவங்களுக்கு ஒரு சுவையான விருந்து கொடுத்து, எனக்கு உங்களோட வந்து கொஞ்சம் உரையாடல் பண்ணி, ஸோ ஹாப்பியாக உங்களை சந்தோஷப்படுத்தி அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசை தான். கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுவேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக. அந்த பக்கம்லாம் வாக்கிங் ஏரியா தான். அப்படியே சுற்றி வாக் பண்ணிவிட்டு தனியாக வாக்கிங் பாதையே தனியாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நான் இருக்கிற ஏரியா, சென்னை வடபழனி. இருங்க வரும். இப்போது பிள்ளைங்க விளையாடுற பிளேஸ்லாம் வரும் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பாட்டு பாடலாமா இதுலையே? கேட்குறீங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு. புத்தம் புது காலை பொன்னிற வேளை என் வாழ்விலே தினந்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் இந்நாளும் ஆனந்தம். புத்தம் புது காலை பொன்னிற வேளை வானில் தோன்றும் அது யார் போட்டதோ, இளமாகி நெஞ்சில் தோன்றும் அதுதான் தாளமோ, மனதில் ஆனந்தம். சரி ஃப்ரெண்ட்ஸ், லிரிக்ஸ் எடுக்கணும், லிரிக்ஸ் எடுக்கல, நான் பாட்டு ஏதோ பாடிட்டுருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகான செடிகள். இதுக்குள்ளே போயிட்டு அப்படியே நம்ம வந்து, ஆனால் கீழெல்லாம் வாட்ரு இருக்குது, வாட்ரு அப்படியே நிற்கும். அந்த வாட்ரு பண்ணி அப்படியே இந்த இதில் இருக்குது. அப்போ மழை பெய்யுது சொன்னேன் இல்லையா, அந்த தண்ணி தான் அப்படியே நிற்கிது. ஸோ ஆனால் அதுக்குள்ளவே தான் இருக்கும், வெளியெலாம் இதுவாக வர்றது. பார்க்கெல்லாம் வந்து சூப்பராக அப்படியே டீசெண்டாக இருக்கும், அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது. இப்போ பாருங்கள் இந்த பிளேஸ், இதுதான் வாக் பண்ணுற பாதை. பார்த்தீங்களா, பசங்கள்லாம் சொன்னேன்ல, பசங்கள்லாம் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடம் இருக்குன்ட்டு. பெரியவங்களும் வந்து ஊஞ்சல்லாம் விளையாடுவாங்க. ஸோ நல்லா இருக்குது. எவ்வளோ பெரிய பாருங்கள், எவ்வளோ பெரிய பிளேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.